கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு மனுஷகுமாரனாக பூமியில் வெளிப்பட்ட போது ஜனங்கள் மத்தியில் போதகம் பண்ணி அவர்களுக்கு அநேகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறை பொருள்களை வெளிப்படுத்துவேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு ஜனங்களோடு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மனம் திரும்புதல், தாழ்மை, ஜெபம், அன்பு, இரக்கம், விடாமுயற்சி, விசுவாசம் இவைகளை குறித்து இயேசு ஜனங்களோடு உவமைகளாக பேசினார். இன்று இயேசு கூறிய அநேகம் உவமைகளில் இருந்து மனம் திரும்புதலை குறித்தும் பிதாவின் அன்பை குறித்தும் இயேசு கூறிய மனம் திரும்பிய குமாரன் எனும் உவமையை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்ததான அநேக காரியங்களை உவமைகளாக கூறினார். இயேசு கூறிய அநேக உவமைகள் லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உவமையும் லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் மாத்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு இந்த உவமையை கூறும் போது அங்கு இயேசுவின் சீஷர்களும் ஆயக்காரரும் பாவிகளும் பரிசேயரும் வேத பாரகரும் கூட இருந்தார்கள். இயேசு அவர்களிடம், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது தகப்பன் தன்னுடைய ஆஸ்தியை தன் 2 குமாரர்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தான். சில நாட்களுக்கு பின்பு இளைய குமாரன் தன் தகப்பன் கொடுத்த எல்லா ஆஸ்திகளையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு சென்றான். அவன் அங்கு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் தகப்பன் கொடுத்த ஆஸ்திகளையெல்லாம் அழித்து போட்டான். அவன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டானது. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது இளைய குமாரன் பசியினால் பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஆனாலும் ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்தது. அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஒரு கொழுத்த கால்நடையை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள்.
அப்பொழுது அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்து அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு ஊழியக்காரன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கால்நடையை அடிப்பித்தார் என்றான். இதை கேட்ட பொழுது மூத்த குமாரன் கோபமடைந்து வீட்டிற்குள் போக மனதில்லாமல் வெளியிலே நின்றான். அப்பொழுது தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனிடத்தில், இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்திகளை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கால்நடையை இவனுக்காக அடித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று கூறினான். இயேசு கூறிய இந்த உவமை தகப்பனை விட்டு தூரம் சென்ற இளைய குமாரனின் மனம் திரும்புதலை மாத்திரம் அல்ல, தகப்பனோடு கூடவே இருந்தும் மனமாற்றத்தை காணாத மூத்த குமாரனுடைய சுபாவங்களையும் நமக்கு சொல்லுகிறது. இயேசு தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இதே போன்று மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது எனும் தேவனுடைய வார்த்தையின்படி மனம் திரும்பிய கெட்ட குமாரன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் எனும் வேத வார்த்தையின்படி இளைய குமாரன் தன்னுடைய சுய சித்தத்தின்படி செயல்பட்டான். இந்த இளைய குமாரனை போன்று பாவம் செய்கிறவர்கள் தேவனை விட்டு தூரமாக செல்லவே பிரியப்படுகின்றனர். தூர தேசத்திற்கு சென்ற இளைய குமாரன் அத்தேசத்திலே துன்மார்க்கமாய் ஜீவனம் செய்தான். எல்லா தீய பழக்க வழக்கங்களினாலும் பாவத்தின் சந்தோஷத்தை அனுபவித்தான். அவனிடத்தில் பணம் அதிகமாய் இருந்தபடியால் தீய நண்பர்கள் அவனோடு சேர்ந்தனர். இவைகள் எல்லாமே சில காலமே நீடித்தது. குறைவுபட தொடங்கியதும் அவன் தனித்து விடப்பட்டான். அவனோடு இருந்தவர்கள் அவனை விட்டு விலகினார்கள். அத்துடன் அத்தேசத்தில் கொடிய பஞ்சம் வந்தது. அப்பொழுது இளைய குமாரன் அத்தேசத்து குடியானவன் ஒருவனிடத்தில் அவன் பன்றிகளை மேய்க்கும் வேலையில் சேர்ந்தான். அவன் பசியினால் பன்றிகளின் ஆகாரத்தை தானும் உட்கொள்ள நினைத்தான். ஆனாலும் அதை கூட அவனுக்கு ஒருவனும் கொடுக்கவில்லை. உணர்வடைந்த அவன் புத்தி தெளிந்தான். தன் தகப்பன் வீட்டில் காணப்படும் சந்தோஷத்தையும் நிறைவையும் நினைத்து உணர்ந்து புத்தி தெளிந்தான். தான் பசியினால் சாகிறதை விட தன் தகப்பனிடத்தில் திரும்பி போவது மேலானது என சிந்தித்தான். இளைய குமாரன் தன் பாவ சந்தோஷத்தினால் தான் அடைந்த நிலையை உணர்ந்து வருந்தினான். தன்னுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்புவதற்கு தீர்மானித்தான். அத்துடன் மனம் திரும்பிய இளைய குமாரன் தன் தகப்பனை தேடிச் சென்றான். தாழ்மையுடன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அதை ஒப்புக்கொண்டான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் எனும் வேத வார்த்தையின்படி
இளைய குமாரன் தன் பாவங்களை உணர்ந்து தன் தகப்பனிடத்தில் அறிக்கை செய்து தன் தகப்பனின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். தன் குமாரன் எப்பொழுது தன்னிடத்தில் வருவான் என காத்திருந்த தகப்பன் அவன் தூரத்திலே வரும்போதே அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார். இரக்கம் நிறைந்த தகப்பன் அவன் பாவங்களை மன்னித்தது மாத்திரம் அல்ல, தன் ஊழியக்காரர்களை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் என்று கூறினார். மனம் திரும்பிய தன் குமாரனை குறித்து தகப்பன் சந்தோஷம் அடைந்து, இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று கூறினார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து இந்த தகப்பனைப் போல இயேசுவும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மையும் உயிர்ப்பித்தார். தேவனை விட்டு தூரமாயிருந்த நம்மையும் இயேசு தம்முடைய இரத்தத்தினால் பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கினார். வேதம் சொல்லுகிறபடி நாம் அனைவரும் தீட்டானவர்களும் நம்முடைய நீதி அழுக்கான கந்தையை போலவும் இருந்தது. ஆனால் கர்த்தரோ இரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்தி நீதியின் சால்வையை நமக்கு கொடுத்தார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். வயலுக்கு சென்ற மூத்த குமாரன் தன் வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டில் கீத வாத்தியத்தையும் நடனங்களின் சத்தத்தையும் கேட்டபோது ஒரு ஊழியக்காரனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். தன் சகோதரன் மனம் திரும்பி வந்ததையும் அவனுக்காக தன் தகப்பன் ஆயத்தம் பண்ணியதையும் கேட்டபோது கோபம் கொண்ட மூத்த குமாரன் தன் தகப்பனிடத்தில் முறுமுறுத்தான். தன் சகோதரன் மேல் பொறாமை கொண்டான். தன் சகோதரனை அற்பமாக எண்ணினான். அத்துடன் மனம் திரும்பிய தன் சகோதரன் மீது அன்பு காட்டாது அவனை குற்றம் சாட்டினான். அநேக நேரங்களில் நாமும் மூத்த குமாரனுடைய சுபாவங்களை கொண்டவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் தகப்பனோ மூத்த குமாரனுக்கு காரியங்களை அன்பாய் எடுத்து கூறி அவனுக்கானவைகளையும் அவனையும் அவன் தன்னை புரிந்து கொள்ளும்படி செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய கர்த்தர் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இயேசு கூறிய இந்த உவமை எது உண்மையான மனம் திரும்புதல் என்பதையும் கர்த்தரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்றும் கர்த்தர் நமக்கு காண்பித்த அன்பு எப்படிப்பட்டது என்றும் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தர் நம்மிடத்தில் உண்மையான மனமாற்றத்தை எதிர்பார்க்கிறார். நாம் தொடர்ந்தும் இயேசு கூறிய உவமைகள் எனும் தொடரில் இயேசு கூறிய உவமைகளையும் அதன் பின்னணியையும் அவர் வெளிப்படுத்திய மறைபொருளையும் அது நமக்கு எவைகளை கற்றுத் தருகிறது என்பதையும் தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.